Hi students, welcome to Ananya Tuition. Exercise 1.4 la 9th sum பார்க்க போறோம். If the function f is defined by f of x is equal to சொல்லிட்டு மூணு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த மூணு ஃபங்க்ஷனுக்கும் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு 4 கொஸ்டின் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அவங்க எதுக்கெல்லாம் வேல்யூ கேட்டிருக்காங்களோ நம்ம இது எந்த ஃபங்க்ஷன் அதுக்கு ஆப்டாக இருக்குன்னு பார்த்து அதில் எக்ஸுக்கு வேல்யூ அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இதோட லிமிட்டுக்கு நம்ம என்னென்ன லிமிட்டில் இருக்குன்றதை பார்க்கணும். நமக்கு நம்பர் லைன் தெரியும், நம்ம ரஃபாக ஒரு நம்பர் லைன் போட்டுக்கணும். இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக 0 1 2 3 4 இங்கே -1 -2 -3 -4 வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா x is greater than 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. greater than 1ன்னா இந்த x ஆனது 1ஐ விட அதிகமாக இருக்குது. 1ஐயும் சேர்த்தான்னு கேட்டால் கிடையாது, ஏன்னா கீழே அண்டர்லைன் கொடுக்கல. அப்போ 1ஐ விட அதிகமாக இருக்குது. 1ஐ விட அதிகமானால் 2 3 4 இந்த மாதிரி போகும். ஸோ அப்போ இதோட லிமிட் வந்து 2 3 4 எக்ஸெட்ரா முடிகிற இடம் சொல்லலாம். அவங்க செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா -1 to +1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த -1ஐயும் சேர்த்தா அப்படின்னா ஆமாம் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஸோ -1 <= x <= 1. அப்போ -1 -1க்கு அப்புறம் நமக்கு நம்பர் லைனில் என்ன இருக்கும் 0, அதுக்கப்புறம் 1, அந்த 1ஐயும் சேர்த்து தான் ஈக்குவல் கொடுத்துருக்கனால அந்த 1ஐயும் சேர்த்து. அப்போ -1லேருந்து 1 வரைக்கும். அப்போ இதுக்கான லிமிட் வந்து -1 0 1. அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா -3 <x <-1. இப்போ -3ஐ விட பெரிய நம்பர், -3ஐ விட பெரிய நம்பர்னால் -2. இப்போ -2லேருந்து -2 -1 -1ம் சேர்த்தான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்போ -2 மட்டும்தான் இருக்குது. -2. அப்போ இதுக்கான லிமிட் பார்த்திங்கன்னா -2 மட்டும்தான். ஸோ அப்போ இந்த மூணுக்கும் என்னென்ன லிமிட்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். இதை வச்சு நாம் இதில் இருக்க ஒவ்வொரு சம்மாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா f(3) கேட்டிருக்காங்க. இப்போ f(3)னா இந்த 3ங்கிற வேல்யூ வந்து இந்த 3 ஃபங்க்ஷனில் எந்த இடத்துல வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ இங்கே தான் ஃபஸ்ட்டு இதில் தான் வருது. 2க்கு மேலே 2 3 4 அப்படின்றது ஃபஸ்ட்டு கண்டிஷனில் வருது. அப்போ அது முதல் ஃபங்க்ஷனுக்கு வருது. அப்போ அந்த ஃபங்க்ஷன் என்னது x + 2. அப்போ அந்த ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணணும். f(x) = x + 2. அப்போ f(x)க்கு பதிலாக 3 அப்ளை பண்ண போகிறோம். 3 + 2 = 5. ஸோ அப்போ இந்த ஆன்சர் என்ன வந்துடுச்சு அப்படின்னா 5. செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா f(0). ஸோ செகண்ட் கொஷின் f(0). f(0)னா நம்ம இங்கே லிமிட்டில் அந்த என்னென்ன நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் 0 எந்த இடத்துல இருக்குன்னா இந்த செகண்ட் இதில் இருக்குது, செகண்ட் கண்டிஷனுக்குள்ளே வந்துடுது. அப்போ அதுக்கான ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ f(x) = 2 மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம f(0) நம்ம அது பண்ணுறதுக்கு அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 2. டேரெக்டாக 2 மட்டும் போட்டால் போதும். தேர்ட் ஒன் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f(-1.5). தேர்ட் கொஷின் f(-1.5). இப்போ இதோட கண்டிஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே கடைசி கண்டிஷன் பார்த்திங்கன்னா -3லேருந்து -1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம நம்பர் லைனில் பார்ப்போம். -3லேருந்து -1 வரைக்கும். அப்போ இதிலேருந்து இதுக்குள்ளே இருக்க லிமிட்டு -1 கிடையாது, அதுக்கு மேலேன்றப்ப இந்த இடத்துல தான் வரும். சென்ட்ராக -1.5 வரும். இப்போ -1.5 இங்கே வருதுன்னா இதோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க x - 1. அதுதான் சூஸ் பண்ணணும். ஸோ f(x) = x - 1. இப்போ -x-க்கு பதிலாக -1.5 -1. ஸோ அதுக்கு ஆட் பண்ணும்போது ரெண்டுமே மைனஸில் இருக்கிறனால -2.5. இப்போ f(-1.5)ஓட ஆன்சர் நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா -2.5. அடுத்து ஃபோர்த் ஒன் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா f(2) + f(-2) அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம f(2)க்கு கண்டுபிடிச்சி f(-2)க்கும் கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டால் இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ f(2) அப்படின்னா 2 இந்த 2ங்கிற இந்த இது வந்து எந்த லிமிட்டுக்குள்ளே வருது அப்படின்னா 2 வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் வருது. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னது x + 2. அப்போ f(2) = x + 2. எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணால் 2 + 2 = 4 வந்துருச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க f(-2).
-2 எந்த ஃபங்க்ஷனில் வருது? -2 வந்து தேர்ட் ஃபங்க்ஷனில் வருது. அப்போ தேர்ட் ஃபங்க்ஷன் எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸுக்கு பதிலாக -2 போடுறோம். எக்ஸுக்கு பதிலாக இங்கே நம்ம எடுத்துருக்க ஃபங்க்ஷன் -2, இங்கே ஒரு -1, ரெண்டையும் இது ஆட் பண்ணி போட்டால் -3ன்னு சொல்லி வந்துருச்சு. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டையும் ஆட் பண்ணி கேட்டிருக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா f(2) + f(-2). அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் 4, இதுக்கு வந்து ஆன்சர் -3. இப்போ 4 - 3 ஆன்சர் என்ன வரும்? 1. இப்போ இந்த சம்முக்குரிய ஆன்சர் வந்து 1. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எஃப் ஃபங்க்ஷன் ஒரு 3 ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதுக்கான லிமிட்டுக்கான கண்டிஷனும் கொடுத்துருந்தாங்க. நம்ம நம்பர் லைன் ரஃபாக வரைஞ்சிட்டு அதில் ஒவ்வொரு கண்டிஷனும் என்னென்ன லிமிட்டில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம சைடாக நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கணும், நமக்கு நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக. அதுக்கப்புறம் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கொஷின்லேயுமே அந்த கொடுத்துருக்க அந்த நம்பர் வந்து எந்த லிமிட்டில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதோட ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணி அதில் அப்ளை பண்ணி செய்யணும். இப்போ 3 எடுத்தோம், 3 வந்து எந்த ஃபங்க்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தோம், x+2 இருந்துச்சு, அதில் அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணதோம். அடுத்து 0, அடுத்து -1.5. லாஸ்ட் ஒன்றில் 2 கேட்டிருந்தாங்க, f(2) + f(-2). ஸோ ரெண்டையும் செஞ்சு இந்த 2 ஆன்சரை ஆட் பண்ணி போட்டால் ஆன்சர் வந்துருச்சு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.